டோன்ட் ஜஸ்ட் பி சக்சஸ்ஃபுல், பி மோர் தென் சக்சஸ்ஃபுல். எழுதியவர் பிந்து எஸ் நாயர். இந்த புத்தகத்தில் என்ன உள்ளது? நம்மளுடைய வாழ்க்கையானது வெற்றியை நோக்கிய போராட்டமாகவே எல்லாருக்குமே இருக்கு. இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ பணிக்கோ இல்ல தொழில் சார்ந்ததாகவோ இருக்கிறத நாம எல்லாரும் பாக்குறோம். வெற்றிக்கான இந்த போராட்டத்துல வெற்றி அடைஞ்சவங்களையும் தொடர்ந்து வெற்றிக்காக போராடிட்டு இருக்கிறவங்களையும் நாம தினம் தினம் பாக்குறோம் இல்லையா? சரி, வெற்றி கிடைச்சிட்டா மட்டும் போதுமா? வெற்றிக்கு அப்புறமா அடுத்த கட்ட செயல்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த புத்தகத்தின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அதோட நம்மளால சரியா பயன்படுத்தப்படாம தினம் தினம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லையற்ற வாய்ப்புகளுக்கான விரிவான வழிகாட்டுதல்களை வழங்குது இந்த புத்தகம். உங்களுக்கான தனிப்பட்ட வெற்றி கதைய எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கறதுக்கான நடைமுறை ஆலோசனைகள் மற்றும் குறிப்புகள் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. மனித நேயமிக்க சிறந்த மனிதனா வாழ கத்துக்கிறதோட வெற்றியின் ஒவ்வொரு தருணத்தையும் எப்படி அனுபவிக்கணுங்கிறதுக்கான விஷயங்களும் இந்த புக்ல இருக்கு. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மாறுபட்ட கோணத்துல பார்க்கிறதன் அவசியம் மற்றும் அதனால் உண்டாகும் நன்மைகள், ரிஸ்க் எடுக்கிறதுல உள்ள கணிப்புகள், முன் ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான தயாரிப்புகள், நமக்கான விஷயங்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்வதன் முக்கியத்துவம் மற்றும் அதற்கான வழிமுறைகள், நீடித்த புகழோடு விளங்கும் பல்வேறு சரித்திர சாதனைகளுடைய பிறப்பிடம் மனிதனுடைய சிந்தனைதான். விடாப்பிடியான மற்றும் உறுதியான செயல்பாடுகளின் மூலமாவே வெற்றியை நாம வசப்படுத்தணும். புத்தகத்தின் ஆசிரியரை பற்றிய தகவல். மேனேஜ்மெண்ட் துறையில டாக்டர் பட்டம் பெற்றுள்ள இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் பிந்து எஸ் நாயர் மனித வள மேம்பாட்டு துறையில சிறந்த நிபுணத்துவம் உடையவர். அதோட மிக சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், ஆலோசகர், ஆசிரியர், தயாரிப்பாளர், கட்டுரையாளர் மற்றும் தொழில் முனைவோர் அப்படின்னு பன்முக திறனுடையவர். நிறுவனங்களுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் நிறுவனமான டெசிஷன் தியரியின் நிறுவனர் இவர். ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தொடர்பான பணிகள்ல இந்தியா மட்டுமில்லாம உலகம் முழுக்க பல்வேறு நிறுவனங்கள்ல பணிபுரியுறாங்க. ஆசிய பசிபிக் HRM காங்கிரஸால ஆசியாவினுடைய மிகவும் செல்வாக்கு மிக்க மனித வள நிபுணர்கள்ல இவங்களும் ஒருத்தரா அடையாளம் காணப்படுறாங்க. மாறுபட்ட பார்வையே நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்பகமான தனிப்பட்ட பார்வை அப்படின்ற ஒண்ணு நிச்சயமா இருக்கவே செய்யுது இல்லையா? ஒரு விஷயத்த நேர்மறையாவோ இல்ல எதிர்மறையாவோ அணுகிறது அவங்க பார்வையிலேயே இருக்கு. ஒரு கோப்பையில பாதி அளவு தண்ணி இருக்கு. ஒரு சிலருடைய பார்வை அது பாதி அளவு காலியா இருக்கு அப்படின்னு உணர வைக்குது. அதே சமயம் மற்ற சிலருடைய பார்வையோ அத பாதி அளவு தண்ணி இருக்கு அப்படின்னு உணர வைக்குது. ஆக விஷயம் ஒன்னா இருந்தாலும் பார்வை மாறுபடவே செய்யுது. சாதாரண மனிதர்கள் அவங்க பாக்குற விஷயங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் துன்பங்களை மட்டுமே உணர்றாங்க. வாழ்க்கையில எதையாவது உருப்படியா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க பாக்குற விஷயங்கள்ல இருக்கிற வாய்ப்புகள் மற்றும் தீர்வுகளை உணர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகத்துடைய ஆசிரியர். அதோட சோம்பேறித்தனம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பயம், தொலைநோக்கு பார்வை இல்லாதது, மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளின் சுணக்கம் மற்றும் சரியான செயல்பாடுகளை சரியான நேரத்துல கையாளாத பழக்கம், இந்த மாதிரியான விஷயங்களே வாய்ப்புகளை சரியா கண்டறிய முடியாதவங்களுக்கான காரணங்களா குறிப்பிடுறாரு ஆசிரியர். காலணிகள் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் அவங்களுடைய புதிய மாடல் காலணிகளை விற்பனை செய்யறதுக்காக 2 விற்பனை பிரதிநிதிகளை ஒரு தீவுக்கு அனுப்புறாங்க. 2 பேரும் வெவ்வேறு வழிகள்ல தனித்தனியா அந்த தீவை போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் முதலாவது விற்பனையாளர்கிட்ட இருந்து இந்த தீவுல யாருமே காலணிகளே போடல, அதனால நான் திரும்ப வரேன் அப்படின்னு நிறுவனத்துக்கு தகவல் வருது. அடுத்ததா 2வது விற்பனையாளர்கிட்ட இருந்து இந்த தீவுல யாருமே காலணிகள் போடல, அதனால நான் திரும்ப வரேன், எனக்கு இன்னும் 1000 காலணிகள் தேவைப்படுது அப்படின்னு தகவல் வருது. 2 பேருடைய பதிலுமே ஒரே மாதிரியா இருந்தாலும் அவங்களுடைய பார்வை மாறுபட்டதா இருக்கிறத இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். முதலாவது விற்பனை பிரதிநிதிக்கு அங்க இருக்கிற சூழல் ஒரு சாதாரண விஷயமா தெரிய, 2வது விற்பனை பிரதிநிதிக்கோ அங்க இருக்கிற சூழல்
பிசினஸுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா தெரிஞ்சது குறிப்பிடத்தக்க ஒன்று. வாய்ப்புகள் அப்படிங்கறது ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கத்தான் செய்யுது. அதை சரியா அங்கீகரிச்சு பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய பணியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். ஒவ்வொரு வெற்றிக்கும் அதற்கான தனிப்பட்ட ரிஸ்க் என்ற ஒன்று நிச்சயம் இருந்தே தீரும். வெற்றிக்கான செயல்பாடுகள்ல தவிர்க்க முடியாத ஒரு பகுதினா அது ரிஸ்க்னு சொல்றாங்க ஆசிரியர். ரிஸ்க் எடுக்கிறதுல நீங்க காட்டுற தயக்கம் மற்றும் பயம் அப்படிங்கறது நீங்க அடைய விரும்புற இலக்க உங்களை விட்டு ரொம்ப தொலைவுக்கு கொண்டு போயிடும். ஒவ்வொரு இலக்கும் அதுக்கான தனிப்பட்ட ரிஸ்கோட இணைந்தே இருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. பைலட் ஆகணும் அப்படிங்கறதுல விருப்பம் உள்ள ஒருத்தருக்கு விபத்து மற்றும் மரணத்துடைய ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி வெவ்வேறான செயல்களுக்கான ரிஸ்குகள் அதுக்கு தகுந்தா போல நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். அது உறவா, பணமா, வாழ்க்கையா, உடல் நலமா, அதோட வாய்ப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர். இதுக்கெல்லாம் நாம பயந்துகிட்டே இருந்தோம்னா ஒன்னும் வேலைக்காகாது அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த பயம் இருக்கும்னா வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு பயணப்பட்டிருக்கவே மாட்டாரு. ஜாம்ஷெட்டி டாடா அவர்கள் தொழிலை தொடங்கி இருக்கவே மாட்டாங்க. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல பல்வேறு சாதனைகளை முறியடிச்சிருக்கவே மாட்டாரு. அதோட டென்ஜிங் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்கவும் மாட்டாரு இல்லையா? ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கறது ஏதோ பொறுப்பற்ற ஒரு கண்மூடித்தனமான செயல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர். அதாவது வழக்கமான இந்திய சாலையில மணிக்கு சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க போக வேண்டிய இடத்த 10 நிமிஷத்துக்குள்ள போக திட்டமிடுறதுதான் கண்மூடித்தனமான மற்றும் அஜாக்கிரதையான செயல். அது ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. அப்படின்னா எது சரியான ரிஸ்க் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுல ஒருத்தர் செய்ய வேண்டியது அந்த ரிஸ்க் கால்குலேட்டட் ரிஸ்கா அப்படிங்கறத வரையறை செஞ்சுக்கணுங்கிறாரு ஆசிரியர். அப்படி கண்டுபிடிக்க நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்க வேண்டிய சில விஷயங்களையும் கொடுத்திருக்காங்க. நீங்க எதை அடைய விரும்புறீங்க அப்படிங்கறதுல உறுதியான நிலைப்பாட்டோட இருக்கணும். நீங்க அடைய வேண்டிய விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வளங்கள் உங்ககிட்ட எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும். உங்களுடைய இலக்க அடைய உங்களுக்கு தேவையான விஷயங்களுடைய அளவீடுகள், அப்புறம் தற்போதைய நிலையிலிருந்து உங்களுடைய இலக்கு இன்னும் எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு தெளிவு, உங்களால இன்னும் அதிகமா எந்த அளவுக்கு இலக்க நோக்கி செயல்பட முடியும் அப்படிங்கறதுடைய அளவீடு, நீங்க அடைய வேண்டிய இலக்கின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்க போகும் பலன்களின் கணிப்பு. இந்த விஷயங்களின் மீதான பதில் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும்னா நீங்க ரிஸ்க்குக்கான செயல்களை தாராளமா தொடங்கலாம். சரியான முன்னேற்பாடுகள் மற்றும் தயாரிப்புகள் இல்லாம ரிஸ்க் எடுக்கிறதுல கவனம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர். இத மீறும் போது உடல் ரீதியா, மன ரீதியா மற்றும் நிதி ரீதியா நீங்க கடும் பாதிப்புக்கு உள்ளாகலாம் அப்படிங்கறத எச்சரிக்கையா கொடுத்திருக்காங்க. ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கறது முக்கியமான ஒண்ணுதான். ஆனா அது சரியான கணிப்பு மற்றும் முன்னேற்பாட்டுக்கு அப்புறமா எடுக்கிறதா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்தும் செய்தி. நமக்கு ஏற்படும் நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்கள் என அனைத்திற்கும் காரணம் நாமே. நம்மளுடைய ஒரு வேலை இன்னைக்கு சரியா நடக்கல, இல்ல அதுல ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாளே சரியில்லை, இது ஒரு மோசமான நாள் அப்படின்னு அன்றைய நாள் மேல நாம பழி போடுறதே நம்மளுடைய வாடிக்கையா இருக்கு இல்லையா?